வணக்கம், நான் வெங்கட். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக வந்து நம்ம சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சமாக மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் உடைச்சோன்னே கரெக்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ மணி 12:20 இது வரைக்கும். நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ என்னால் பேச முடியல. அதோடய வீடியோவை நான் போடுறேன். எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டு எங்கே டார்கெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்டு ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருந்தோமா நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ் தான் கிடச்சிருக்கும். அப்போ எப்படி நம்மளால் ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி எடுக்கிறோம்? அப்போ எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணணும்? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கேப் டவுனை யூஸ் பண்ணி நல்லாவே ட்ரேட் எடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லையே 1 மினிட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இங்கேயே எடுத்துருவாங்க இந்த சப்போர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் நல்லா இவ்வளோ தூரம் கன்சாலிடேட் ஆகிருக்கு, 10:22 வரைக்கும். சரி, எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம் பார்க்கலாம் வாங்க. 50,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1:3, 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 100 பாயிண்ட் டார்கெட்டு. இதுதான் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுற விஷயம். மார்க்கெட்டோட மூமெண்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும். வெயிட் பண்ணி மார்க்கெட் செட்டில் ஆன வெட்டி எடுக்கலாம். இல்லை சில பேர் வந்து மார்னிங்கே வந்து ட்ரேட் எடுக்கிற பழக்கம் இருக்கும். 9, 20, 25க்கெலாம். அப்பையும் நம்மளுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி கொடுத்தா எந்த 9, 16, 17 கூட எடுக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். ட்ரேட் எடுத்து வெட்டி ஸ்டாப் லாஸை வந்து மாடிஃபை பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது இன்ட்ராடே ட்ரேடர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ண கிடையாது. ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அதனால் வந்து நான் பெரிய லாஸில் தான் இருந்தேன். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பிக் மணி வேணும், கேபிட்டல் நிறையா இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து 1:3 கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தினமும் இனிமேல் வீடியோவாக வரும், பாருங்கள். உங்களாலேயும் முடியும். ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆன வேட்டி ஒரு பரபரப்பாக இருக்கிற மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டுக்கு வரவே முடியாது. இதெல்லாம் நான் வந்து ஆரம்பத்தில் செஞ்சது தான். 9 மார்க்கெட்டு ஒரு ஓப்பன் ஆன வேட்டி அந்த பரபரப்பு எனக்குள்ளே வந்துடும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. எதனால் அதெல்லாம் வருது அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் என்ட்ரி எடுக்கிறது இல்லை எனக்கு ஸ்ட்ராட்டஜியே தெரியல. ஒரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ட்ரேடு வந்து எடுத்தால் ப்ராஃபிட்டுக்கு போக முடியும். 5 நாளில் 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, இல்லை ட்ரேடே இல்லை, எனக்கு என்ட்ரியே இல்லை, இந்த வீக்கில் எனக்கு என்ட்ரியே கிடைக்கல, அன்றைக்கி மார்க்கெட்டை விட்டு நம்ம நகர்ந்துக்கிறது நல்லது. அன்றைக்கி ட்ரேட் எடுக்கவே தேவையில்லை. ஒரு 3 நாள் நம்ம டார்கெட் கொடுத்ததுனாவே நம்ம வந்து 20% ரிட்டர்ன் வீக்லி எடுக்க முடியும். ஒரு 1 lakh கேபிட்டல் 20% ரிட்டர்ன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு புரியும், நல்ல ரிட்டர்ன். பர்ஃபெக்டாக இந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். 100 பாயிண்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட்டு 80 பாயிண்டில் நீங்கள் வந்து மார்க்கெட்டு மொமெண்டம் இல்லை அப்படின்னா வெளில வரலாம். இல்லை பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பயத்தை நாம் வந்து இந்த வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட் மூமெண்டம் ஆகிருக்கு, ஒரு கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டுருக்கு, இல்லை கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு, பொறுமையாக இருந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், பரவாயில்ல, நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்டில் வரப்போ கண்டிப்பாக நம்மளால் வீக்கில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஆரம்பத்தில் இந்த பயம், இந்த சைக்காலஜி பிரச்சனை, ஒரு பதட்டம், இதெல்லாம் வந்து நிறைய லாஸ் தான் கொண்டு வந்துட்டு விட்டுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஒரு இண்டிகேட்டர் நம்பியோ வேறு எந்த இதை நம்பியோ நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாமே அப்படின்னு.
ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன், அதுவும் நல்ல பெரிய கேப் டவுன் தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒன்றும் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அதுதான் வந்து நான் பண்ணேன். இது காலையில் 10:51 ட்ரேட் எடுத்தது. ஆனால் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆச்சு. இது ரெக்கார்ட் பண்ண வீடியோவுக்கு நான் ஆடியோ போடுறேன். முன்னாடி ஆடியோ என்னால் சேர்க்க முடியல. இனி அடுத்தடுத்த வீடியோவில் பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட்டு இதே மாதிரியே உங்களுக்கு மேக் பண்ணி போகிறோம். எதுக்காக அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரேடராக மாற முடியும். ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறையா பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. அந்த காலையில் ஒரு மொமெண்டத்தில் தான் ஸ்கேல்பிங் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறது இன்றைக்கி 500 ட்ரேடு 1000 ட்ரேட் எடுக்கிற நபர்லாம் வந்து யூடியூப்பில் இருக்காங்க. அவங்களோட ப்ரோக்கரேஜே 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட்டும் எடுப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சாத்தியம். 1 lakh கேபிட்டலு 50K வச்சுருக்க பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணிட்டு பொறுமையாக ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுக்க பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கான்செப்டில் நல்லபடியாக ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி மண்டே 5 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், நாம் எத்தனை % ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது லைவ்லேயே பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது. ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு எந்த பதட்டமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணால் போதும், பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு எந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கரெக்டாக சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டண்ட்டு மேலே இருக்குது, அந்த ரெசிஸ்டண்ட்டு கட்டாகி க்ளோஸ் வச்சானா எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். அந்த டார்கெட் வந்து 5000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போவான் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை நம்ம பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தான் கொடுக்கும். 2 நாள் லாஸ் ஆனால் கூட 3 நாள் ப்ராஃபிட்டுங்கிறப்ப உங்களுக்கு வந்து 5 லாட்டு ட்ரை பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் 5 லாட்டுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நம்ம டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டார்கெட் ஹிட்டு 100 பாயிண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள், உங்களாலேயும் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். நன்றி.